குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சார்ட்டுக்கு போவோம். சார்ட்டுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்தது. சார்ட்டு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர் டயர் லெவல். நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்றது முதல்ல பார்த்துருவோம். ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் பெரிய ஒரு பேரிஷ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திச்சு. பட் ஆனால் என்னென்னா, இது வந்து டைனமிக் சப்போர்ட், டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ நேற்றுக்கு ஹையில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரேலி மோஸ்ட் நம்மளோட லெவல்ஸ் போட்டு வச்சுருப்போம். டேவோட ரெசிஸ்டன்ஸில் போய் நின்றுது, எங்கேயுமே நடுவில் நிற்கல. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லரை வின் பண்ணப்பறம் இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். பட் அது கூட வரமாட்டோம், ஏன்னா இங்கே உடனே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம். இதை தாண்டி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ண அப்புறம் இந்த இடத்துல எடுத்துருப்போம். இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா நமக்கு என்ன டார்கெட் பார்த்தீங்கன்னா, இதான் டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ், கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து 100 பாயிண்ட், ஆல்மோஸ்ட்டு 85 பாயிண்ட் டார்கெட். கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ட்ரேட் எல்லோரும் எடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. நாளைக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக இதை உடச்சிட்டு நீ மாதிரி கேப்பப் ஆகி இங்கேருந்து போச்சுன்னா ஆல் டைம் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரிஷ்க்கு வாய்ப்பு கம்மி தான் நாளைக்கு, புல்லிஷ்க்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி பேங்க் நிஃப்டியை பார்த்தோன்னா இன்றைக்கி அதுவும் நல்லா தான் ட்ரேட் ஆகிருக்கு. 400 பாயிண்ட்ஸ் கெயின் ஆகிருக்கு. எல்லாமே டே வைஸ் வச்சுக்கிறேன்னா 400 பாயிண்ட்ஸ் கெயின் எடுத்திருக்கு. அதுலேயும் ஸ்ட்ராங் புல்லிஷ் வித் பையிங் ப்ரெஷர் இருக்குது. அண்டு நிஃப்டி மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 175 பாயிண்ட்ஸு, நிஃப்டி ஸ்மால் கேப் 90 பாயிண்ட்ஸ். எல்லா இண்டெக்ஸுமே வந்து பையிங்கில் தான் இருக்குது. எகெயின் கோல்டு பார்ப்போம். கோல்டு வந்து கிட்டத்தட்ட 800 800 ஒன்றும் பெருசாக இல்லை, ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சில்வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 ரூபா குறைஞ்சிருக்கு, நேத்தியோட நீ குறைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் சில்வர் வந்து சைட்வேஸில் போகிற மாதிரி இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 90க்குள்ளேயே நிறுத்தி வச்சுட்டுருக்காங்க, 90 தாண்ட மாட்டேன்டுது. பார்ப்போம். நாளைக்கு ட்ரேட் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளாட் ஓப்பன் ஆகிருந்தால் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அடுத்த கால் ஆப்ஷன் நம்ம போகலாம், இல்லைனா வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. நாளைக்கு புல்லிஷாக தான் இருக்குது. இனியும் ஓஐ டேட்டாவை பார்த்துருவோம் நம்ம. மார்க்கெட் டேட்டா சார்ட் டைப் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் அண்டு மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சைடில் 26,400 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதுக்கு ஆல் டைம் ஐ ஹிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26 and 2600 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. பிசிஆர் ஏடிஎம் வந்து 1.36 ஸ்ட்ராங் புல்லிஷ். பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எஃப்ஐ இது இனி டேட்டா வரல, டைம் ஆகிடுது. சரி, நியூ இயருக்கு எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க, என்ன நான் சீக்கிரம் போட்டுட்டேன். நாம் எப்படி சொல்கிறோன்னா, மொத்தம் எஃப்ஐ ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க வந்து 1,44,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஷார்ட் பொசிஷன் வச்சுருக்காங்க. அவங்க ஷார்ட்டும் வச்சுருப்பாங்க, லாங்கும் வச்சுருப்பாங்க. நெட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1,44,000 கான்ட்ராக்ட்ஸு ஷார்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஆப்ஷனில் 2,66,000 இருக்காங்க. ஸோ அவங்களோட ஓவரால் பொசிஷன் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஷார்ட்டில் தான் இருக்குது, பேரிஷில் தான் இருக்குது, புல்லிஷ் வரவே இல்லை. கேஷ் மார்க்கெட் ஸ்பெஷல் நேற்று வந்து 3,845 crores சோல்ட் பண்ணியிருக்காங்க. இன்னி டேட்டா ஒன்றும் வரலை. எஃப்எம்சி மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரையும் டிஸ்கஷனில் வந்து ரேட் கட் வந்து இப்போ சத்திக்கு இல்லைன்ற மாதிரி தான் தோன்றுறது. எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் குட் லக். நெக்ஸ்ட் இயர் நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். ஹெட்ஜ் எடுத்து நிதானமாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.